என்னுடைய குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார், ஆனால் புகார் கொடுக்க போன எங்களையே அடித்து உதைக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு காவல்துறையினர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கள்ளச்சாராயம், மெத்தனால் கடந்த கள்ளச்சாராயம் அருந்தியதால் கிட்டத்தட்ட 68 பேர் இறந்து போனார். காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தது, இடமாற்றம், வேறு இடத்துக்கு மாற்றினார்கள். கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் அப்படி இப்படி என்று அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தார்கள். பிறகு அந்த அதிகாரிகள் மீண்டும் பணிக்கு வந்து விட்டார்கள். பக்கத்திலேயே காவல் நிலையம் இருக்கிறது. இங்கெல்லாம் காவல் நிலையம் பக்கத்தில் இருக்கோ அங்கெல்லாம் வன்முறைகளோ இதை போன்ற சம்பவங்களோ சுலபமாக நடக்கும் என்பதை தான் பல வழக்குகள் காட்டுகிறது. 16 வயது சிறுமி கொலை செய்யப்படுகிறார் வீட்டிலே. 18 வயது சிறுமி ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் வீட்டிலே அடித்து துன்புறுத்தப்படுகிறார். அமைஞ்சக்கரையிலே 10 வயது சிறுமிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. இவரை மாற்றி விட்டார்கள், இந்த காவல்துறை ஆணையர் இவ்வளவு வீரமானவர், இவர் வந்தால் ரவுடிகளே இருக்க மாட்டார்கள், சென்னைக்கு மாற்றினார்களே. திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு பிறகு நாங்கள் எந்த ரவுடிகளுக்கு புரிந்த மொழியில் பதில் சொல்லுவோம்? வணக்கம். ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகரான காவல்துறை என்று பெயரெடுத்த தமிழ்நாட்டின் காவல்துறை எந்த அளவுக்கு மோசமான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு குற்றங்களுக்கு துணை போயிருக்கிறது, எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தோற்று போயிருக்கிறது என்பதை தமிழ்நாட்டினுடைய ஒரு வழக்கின் தீர்ப்பிலும் உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்கின் தீர்ப்பிலும் நாம் இன்று ஆராய இருக்கிறோம். கடந்த ஆகஸ்ட் 29ஆம் தேதி அண்ணா நகரில் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். சுரேஷ் என்கின்ற ஒரு காம கொடூரனால் 10 வயது சிறுமி பாலியல் இச்சைக்கு ஆளானார். அந்த சிறுமியின் உடலிலே சில மாற்றங்கள் வந்திருக்கிறது. உடனே அதை கண்ட அந்த சிறுமியின் தாயார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். மருத்துவமனையிலே மருத்துவர் அவரை பரிசோதித்த போது அவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதிர்ச்சியான மருத்துவர் உடனடியாக அண்ணாநகருடைய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தவுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை, போக்சோ வழக்கிலே பதிவு செய்ய வேண்டிய காவல்துறை உடனடியாக குற்றவாளியான சுரேஷை காப்பாற்றுவதற்கு முயற்சி பண்ணியிருக்கு. அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள். அந்த குழந்தையினுடைய தாயாருக்கே சொல்லாமல் குழந்தையை தனியாக விசாரித்திருக்கிறார்கள். போக்சோ வழக்கிலே அப்படி செய்யக்கூடாது. வீட்டிற்கே தெரியாமல் அந்த குழந்தையை விசாரித்திருக்கிறார்கள். விசாரித்ததோடு மட்டுமல்லாமல் காவல் நிலையத்திற்கு அந்த பெற்றோரை அழைத்து சென்று புகாரை வாங்காமல் கிட்டத்தட்ட இரவு 1 மணி வரை காவல் நிலையத்திலே காத்திருக்க வைத்திருக்கிறார்கள், சமாதானம் செய்வதற்காக. அந்த காவல்துறை அதிகாரி ராஜு என்பவர் பெற்றோரை காக்க வைத்திருக்கிறார், பெற்றோரிடத்திலே சமாதானம் செய்திருக்கிறார். அந்த வழக்கை கொடுக்க போன அந்த சிறுமியினுடைய தந்தையை அடித்து அவருடைய கையை உடைத்திருக்கிறார்கள், புகாரை வாங்க மறுத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அநீதியை அண்ணா நகருடைய அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலே ராஜு என்கின்ற அதிகாரி, போலீஸ் அதிகாரி செய்திருக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய நிலை. எனவே இதற்கு எதிராக வழக்கறிஞர் மூலமாக சிறுமியினுடைய தாய் உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். ஆட்கொணர்வு மனுவை போட்டு உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார். எனவே இந்த சிறுமியினுடைய தாய் பெற்றோர்கள் காவல்துறைக்கு எதிராக எதையும் செய்ய முடியாமல் இப்படித்தான் நடக்கிறது, என்னுடைய குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார், ஆனால் புகார் கொடுக்க போன எங்களையே அடித்து உதைக்கிறார்கள் இந்த தமிழ்நாடு காவல்துறையினர், இந்த போலீஸ் இவ்வாறு நடந்து கொள்ளுகிறார் என்று ஒரு வீடியோ பதிவை வெளியிடுகிறார். அதுதான் வைரலாகிறது. இந்த செய்தியை அறிந்த சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை எடுக்கிறார். வழக்கை எடுத்து விசாரிக்கிற பொழுது காவல்துறையின் யோக்கியதை தெரிகிறது. காவல்துறையிடம் கேட்டால் நாங்கள் உரிய விசாரணை நடத்துகிறோம் என்கிறார்கள். ஒரு போக்சோ வழக்கிலே பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை பின்பற்றாமல், வழக்கை பதிவு செய்யாமல், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோர்களை அடித்து கையை உடைக்கிற காவல்துறை மீது விசாரணையை எப்படி நம்புவது, அவர்களிடமே ஒப்படைக்கிற காவல்துறை விசாரணையை எப்படி நம்புவது என்று கடுமையான வார்த்தைகளால் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MS சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வு சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவிட்டது. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த வழக்கின் மீது தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீடு விசாரணை தான் கடந்த திங்கட்கிழமை உச்சநீதிமன்றத்திலே நடந்தது. அந்த தாயாருடைய மனு, ஒரு காவல்துறை ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துகிறது,
என்ன மாதிரியான மனநிலையில் செயல்படுகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிற இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்கிறது உச்சநீதிமன்றத்தில். அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் கடந்த திங்கட்கிழமைக்கு அந்த தாயாரும் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறார். அவரிடத்துல நீதிபதிகள் விசாரித்த போது சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய சிபிஐ விசாரணையை ரத்து செய்துவிட்டு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார். அவர் தான் அந்த பெண்ணுடைய தாயாரிடத்திலே பேசியிருக்கிறார். சிபிஐக்கெல்லாம் போனால் இது ஒரு 4-7 வருஷம் இழுத்துறோம், ஏற்கனவே இருந்த வழக்குகளிலும் அப்படி நீதி கிடைப்பதற்கு தாமதமாகி இருக்கிறது. நான் வேண்டுமானால் தமிழகத்தை வேலை செய்கிற ஆனால் தமிழர் அல்லாத பிற மாநிலத்தைச் சேர்ந்த சிறப்பு அதிகாரிகளை அமைத்து ஒரு காவல்துறை விசாரணை குழுவை அமைக்கிறேன். அந்த விசாரணை குழுவிலே வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறவர்கள் தான், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு 7 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்திருக்கிறார்கள். 2 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளும் சேர்ந்து அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை குழு உடனடியாக விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வாரம் வாரம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். எந்த வகையான விசாரணை போகிறது என்பதையெல்லாம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இதை கண்காணிக்க வேண்டும் என்றெல்லாம் வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. இப்ப இந்த தீர்ப்பை ஒரு பக்கம் பாருங்க. தமிழ்நாட்டிலே சிறுமிக்கு எதிரான வன்கொடுமைக்கு உரிய விசாரணை நடத்தாத காவல்துறை அதிகாரி ராஜுவை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதிகள் வழக்கை எடுக்கிறார்கள், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடுகிறார்கள். அந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றம் செல்லுகிறது. அங்கும் ஏன் சிபிஐ விசாரணை நிராகரிக்கப்படுகிறது என்றால் அது தாமதமாகும், மாறாக சிறப்பு புலனாய்வு விசாரணை இன்னொரு குழுவை உச்சநீதிமன்றமே அமைக்கிறது. இது தமிழ்நாட்டின் காவல்துறைக்கு விழுந்த ஒரு அடி. இன்னொரு வழக்கை பாருங்கள், மிக முக்கியமான வழக்கு. கடந்த ஜூலை 19ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் மெத்தனால் கடந்த கள்ளச்சாராயம் அருந்தியதால் கிட்டத்தட்ட 68 பேர் இறந்து போனார்கள். தமிழ்நாட்டையே உலுக்கிய செய்தி. 198 பேர் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு எல்லாம் ஏற்கனவே ஒரு இறப்பு செய்திக்காக போனவர்கள். அங்கே சாராயம் குடித்து கிட்டத்தட்ட 68 பேர் இறந்து போனார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியது. அந்த மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்தது. காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தது. இடமாற்றம், வேறு இடத்துக்கு மாற்றினார்கள். கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் அப்படி இப்படி என்று அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தார்கள். பிறகு அந்த அதிகாரிகள் மீண்டும் பணிக்கு வந்து விட்டார்கள். இப்ப இந்த நிலையிலே அவர்களிடமே சிபிசிஐடியும் இந்த வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது. 68 பேர் மரணமடைந்த கள்ளச்சாராய விஷச்சாராய வழக்கு தமிழ்நாட்டின் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு அதாவது சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணையும் நடந்து வந்தது. இந்த விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று எதிர்க்கட்சியைச் சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இன்பதுரை என்பவரும், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு, அதனோடு சேர்த்து தேமுதிக, பாஜக போன்ற கட்சிகள் எல்லாம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை போடுகிறார். இது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பல்வேறு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டு இருப்பதால் இந்த அதிகாரிகளுக்கு தெரியாமல் இங்கே கள்ளச்சாராயம் விற்க முடியாது. அப்ப இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று விசாரணை வருகிறது. அந்த விசாரணையின் மீதுதான் முடிந்த நிலையிலே இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு கிருஷ்ணகுமார், திரு பிபி பாலாஜி என்கின்ற நீதிபதிகள் இன்று வழங்கிய உத்தரவிலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரையிலும் நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழ்நாடு அரசை கடிந்து கொண்டார். அது எப்படி கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்பது காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும்? இன்னும் சொல்ல போனால் அந்த கள்ளக்குறிச்சி அந்த சம்பவத்தை சுற்றி உள்ள கிராமங்கள் பக்கத்திலேயே காவல் நிலையம் இருக்கிறது. எங்கெல்லாம் காவல் நிலையம் பக்கத்தில் இருக்கோ அங்கெல்லாம் வன்முறைகளோ இதை போன்ற சம்பவங்களோ சுலபமாக நடக்கும் என்பதை தான் பல வழக்குகள் காட்டுகிறது. அப்படித்தான் சென்னையிலே ஜூலை 5ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டாரே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள், அவருடைய வீட்டைக்கு அருகில் தான் காவல் நிலையம் இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அப்படிதான் அந்த கள்ளச்சாராய வழக்கிலும் கள்ளச்சாராயம் விற்பனையான இடத்திற்கு அருகிலே காவல் நிலையம் இருக்கிறது. அது உட்கிராமத்தில் விற்கப்பட்டாலும் கூட காவல்துறைக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் என்றுதான் நீதிபதிகளுடைய கேள்வி.
எனவே இதில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே மாவட்ட ஆட்சியர் தான் இதுக்கு பொறுப்பு. ஆக மாவட்ட ஆட்சித்தலைவர் இதிலே பங்கெடுத்திருக்கிறார். அவர் கண்காணிக்காமல் விடுவதும் அது பொறுப்பு தானே. இப்படி இருக்க இந்த வழக்கை தமிழ்நாடு அரசின் காவல்துறையே விசாரிப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும்? எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி இருக்கிறார்கள். இந்த சிறுமியினுடைய வன்கொடுமை வழக்கை சொன்னோம். இதே சென்னையிலே அமைந்த கரையிலே தீபாவளிக்கு முந்தைய நாள் 16 வயது சிறுமி வீட்டு வேலைக்காக அழைத்து வரப்பட்டவர், ஓராண்டாக இங்கே தங்கி வீட்டு வேலை செய்தவர், அந்த குடும்பத்தை 6 பேர் கொண்ட அந்த வீட்டைச் சேர்ந்தவர்களால் படுகொலை செய்யப்பட்டார். 16 வயது சிறுமி, தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த, 3 வேளை உணவிற்காக, குடும்ப வறுமைக்காக வீட்டு வேலைக்கு அனுப்பப்பட்டவர், ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமி. அவர் வேலை செய்கிற இடத்திலே அந்த வீட்டு உரிமையாளர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். முகமது நவாஸ் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறை கைது செய்தார்கள். அந்த வழக்கினுடைய நிலவரம் என்ன என்று தெரியவில்லை. அதனை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் செல்வா அவர்கள் காவல் நிலையத்துக்கு சென்று கேட்கிறார், வழக்கு விசாரணை என்ன நிலையிலே இருக்கிறது? ஏன்னா பல வழக்குகள் போடுகிறார்கள், ஆனால் என்ன விசாரணை என்று தீர்ப்பு என்பது தெரியவில்லை என்று. காவல்துறை உரிய பதிலை கொடுக்கவில்லை. உங்கள்கிட்டலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தஞ்சாவூரில் இருந்து 3 வேளை உணவிற்கு வழி இல்லாமல் ஏழை குடும்பத்திலிருந்து அனுப்பப்படுகிற சிறுமி ஒரு குடும்பத்தாரால் படுகொலை செய்யப்படுகிறார் சென்னையிலே. அதே போல்தானே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏ கருணாநிதி, அவருடைய வீட்டிலே வேலை செய்த 18 வயது சிறுமி, அதுவும் பட்டியலினத்தைச் சேர்ந்த சிறுமிதான், அந்த சிறுமி அடித்து துன்புறுத்தப்பட்டதை நாம் பார்த்தோம். அவருடைய மகனை கைது செய்தார்கள், மருமகளை கைது செய்தார்கள், திமுக எம்எல்ஏவுடைய மகன் மருமகளை. அந்த வழக்கிலே என்ன தீர்வு எட்டப்பட்டு விட்டது என்று தெரியவில்லை. தமிழ்நாடு தான் மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கிறது குழந்தை தொழிலாளருக்கு எதிரான வன்முறையை தடுப்பதில் என்று நாம் மாறுதட்டி கொள்ளுகிறோம், பேசுகிறோம். ஆனால் 16 வயது சிறுமி கொலை செய்யப்படுகிறார் வீட்டிலே. 18 வயது சிறுமி ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் வீட்டிலே அடித்து துன்புறுத்தப்படுகிறார். அமைஞ்சக்கரையிலே 10 வயது சிறுமிக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. அந்த வழக்கு உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்து சிபிஐக்கு உத்தரவிடுகிறது. அது உச்சநீதிமன்றம் வரை சென்று விசாரிக்கப்படுகிறது. இந்த அவலம் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளின் பின்னால் காவல்துறையுடைய செயல்பாடுகள் கவலை அளிப்பதாக இருக்கிறது என்பதுதான் நீதிபதிகளுடைய கேள்வி. கேட்கிறாரே, கள்ளச்சாராயம் விற்கப்படுவது எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும்? எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று, அதிர்ச்சியாக இருக்கிறது என்று நீதிபதிகள் சொல்லுகிறார்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள். ஆக வழக்கு விசாரணையில் இந்த 2 தீர்ப்புகளும் தமிழ்நாட்டு அரசினுடைய வழக்கு விசாரணைக்கு காவல்துறையினுடைய போக்குகள் என்னவாக இருக்கிறது என்பதற்கு ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. காவல்துறை ஆணையர்களை மாற்றுகிற பொழுது அதிரடியாக பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறோம். இவரை மாற்றிவிட்டார்கள், இந்த காவல்துறை ஆணையர் இவ்வளவு வீரமானவர், இவர் வந்தால் ரவுடிகளே இருக்க மாட்டார்கள். சென்னைக்கு மாற்றினார்களே திரு ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கு பிறகு அருண் அவர்கள், அவர் மாற்றிய பிறகு அப்படிதான் செய்தி. ஒவ்வொருவரை போட்டாலும் அப்படிதான் செய்தி. நாங்கள் எந்த ரவுடிகளுக்கு புரிந்த மொழியில் பதில் சொல்லுவோம்? முதலில் காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருக்கிறார்கள்? அனைத்து மகள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற குழந்தையின் பெற்றோர்களை அடித்து துன்புறுத்துகிற ராஜீவ் என்கிற போலீஸ் அதிகாரிக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? அதனை காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறையிடமே எப்படி ஒப்படைக்க முடியும் என்கிற கேள்விக்கு பின்னால் தான் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் இந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள். எனவே அந்த 68 உயிர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும். காவல்துறையின் மெத்தன போக்குகளால் இன்னும் பல நூறு உயிர்கள் போகக்கூடாது என்பதற்காகத்தான் அதை தேசிய புலனாய்வு குழு சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே நிலையிலே அமைஞ்சக்கரை சேர்ந்த சிறுமியினுடைய மரண வழக்காக இருக்கலாம், அல்லது அண்ணா நகரை சேர்ந்த சிறுமியினுடைய பாலியல் வன்கொடுமை வழக்காக இருக்கலாம். இந்த வழக்குகளில் உரிய நீதி விசாரணையில் தீர்ப்புகள் வருகிற பொழுது அதிகாரிகள் தண்டிக்கப்பட்டால்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.